இப்போ நிறைய பேர் ரிவ்யூ சொல்றதா இருக்கட்டும், இப்போ ஆடியன்ஸோட ரிவ்யூவா இருக்கட்டும், நிறைய பேர் தனுஷை மென்ஷன் பண்ணிட்டே இருக்காங்க. அதாவது அவர் வேலையை ரொம்ப சூப்பரா பண்ணிட்டாரு. பிச்சைக்காரரா நடிக்க சொன்னா பிச்சைக்காரராகவே வாழ்ந்திருக்காரு அப்படின்னு. ஒருத்தர்லாம் சொல்றாரு, இங்க இப்படி தனுஷ் உட்காந்தாருன்னா கூட நான் ₹1 போட்டு போயிடுவேன். அந்த அளவுக்கு ரியலா அப்படி பண்ணியிருக்காரு அப்படின்னு. அவரோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி? உண்மையிலே வந்து தனுஷ்லாம் நம்ம சொல்கிறது தான், பலமுறை சொல்கிறது தான், அவர் ஒரு தண்ணீர் மாதிரி வந்து நீங்கள் எந்த பாத்திரத்தில் ஊற்றுறீங்களோ அந்த வடிவமாக மாறிட்டு வருது. அது வந்து தனுஷ் வந்து தன்னை மெருகேற்றிக்கின ஒரு விஷயம் தான். நாளுக்கு நாள் அது அந்த அந்த பெர்ஃபார்மன்ஸை கூட்டிக்கிட்டே போயிட்டுருக்காரு வந்து. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்கிற மாதிரி ஒரு பிச்சைக்காரர் இப்படி தான் இருப்பாருன்னு வந்து ஒரு பாடி லாங்குவேஜ்லேருந்து டைலாக் டெலிவரியிலேருந்து அவருடைய மேக்கப் தாண்டி சில சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கூட ஒரு கையை முறிச்சிடுவாங்க, அந்த கையை வந்து கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணி நடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். ஓடும்போது ஃபைட்டு எதுலையுமே வந்து தப்பி தவறி கூட வரல வந்து. சில இடங்களில் டைரக்டர் கவனிக்காம கூட விட்டுட்டு அந்த சீனை வந்து சேர்த்துருவாங்க வந்து. அது வந்துடும் வந்து டிஃபால்ட்டா. இதில் அந்த அளவு கூட ஒரு எடிட்டிங்லேயே யாரும் கண்டுபிடிக்காத அளவுக்கு பிரமாதமாக பண்ணியிருக்காருன்னா, தனுஷ் ஆகச்சிறந்த ஒரு நடிப்பு அசுரன், ராட்சசன் எது வேணாலும் சொல்லலாம்.